சூப்பரான ஒரு டிஷ் என்னென்னா கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். பாவக்காவும் இங்கே சப்ஜி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சுருக்கு. அது ரொம்ப சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக அந்த கிரேவி தான் வேறு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இப்போ வெங்காயம் ஏற்றியாச்சு. வெங்காயம் எண்ணெய் போடல. ஸோ தேய்ச்சிட்டு இதோட சேர்த்து உப்பு போட்டுடலாம். உப்பு தேவையான உப்பு. சரிங்களா? பண்ணிடலாம். பாருங்கள், உப்பு போட்ட கல் உப்பு போட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸாக. ஸோ ஆயில் போட்டுக்கலாம். தேவையான அளவு ஒரு 10 ml போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடுறோம். இதோடு சேர்த்து மஸ்டர்ட் ஆயில் ஒரு 5 ml ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பூண்டு போட்டாச்சு. பூண்டு ஒரு 5 பூண்டு போட்டுங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதில் சேர்த்து பச்சை மிளகா எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வேகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஸோ எல்லாம் வச்சு உருளைக்கிழங்கு, பாவக்காய், காலிஃப்ளவரு, இது கேபேஜு, வெண்டிக்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பா. சரி போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு நீங்கள் என்ன போட்டுங்க. நான் வந்து பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். வெறும் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வேணுமா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வேகட்டும். ஸோ டேஸ்ட் கிடைக்கும். ஸோ மூடி வச்சுக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஸ்லிம்மில் வச்சுட்டேன். பாருங்க எல்லாம் நல்லா பிடிக்குது. ஸோ இப்போ மசாலா போட்டுடலாம். ஸோ மிளகு கொஞ்சம் போட்டுறேன், நல்லாயிருக்கும். ஒரு 1 கிராம் லெவலில் போட்டுங்க. இதில் மஞ்சத்தூள் இதை போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1 கிராம் லெவலில் போட்டுருங்க. கறி பவுடர் மட்டும் போட்டிருக்கேன். கறி பவுடர், கரம் மசாலா பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. இன்னும் அப்படியே மசாலா பிடிக்கட்டும். கொஞ்சம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே மசாலா கொஞ்சம் பிடிக்கட்டும், நல்லாயிருக்கும் சாப்பிட்டு. ஸோ மூடியை போட்டுக்கலாம் லைட்டாக. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
மசாலா பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதுக்குள்ள கொஞ்சம் அப்படியே தண்ணி கிரேவி மாதிரி கொண்டு வரணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதான் நல்லா சாப்பிட்ருக்கும். தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே வேகட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரி இன்னும் உருளைக்கிழங்கு வேகல. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகட்டும். ஸோ உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. கசப்பாக இருக்குது. ஸோ முடிய போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்ல கிரேவி டைப்பில் கொண்டு வந்துடும். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. அதுதான் முடிய போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இறங்கி சூப்பராக சாப்பிடலாம்.